ஒரு காலத்தில் ஒரு மான் கர்ப்பமாக இருந்தது. அது மாலை நேரம். காட்டைக் கரும்படுகை மேகங்கள் மூடியிருந்தன. அந்த மேகங்களில் ஏற்பட்ட மின்னலால் காட்டில் தீ பரவியது. மான் அங்கிருந்து வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டது. அது நதிக்கரைக்கு வந்து தண்ணீர் குடிக்கவும் தனது குட்டிகளை பிறக்க வைக்கவும் இடமாகத் தேர்ந்தெடுத்தது. நதியில் தன்னுடைய முகத்தை பார்த்தது. அதில் அச்சம் தெளிவாகத் தெரிந்தது. பிரசவ வலி எதிர்நோக்கி நிற்கும் நிலை. அது தண்ணீர் குடிக்க செல்லும் தருணத்தில் இடது பக்கம் புதர்களில் சில சத்தங்கள் கேட்டு திரும்பிப் பார்த்தது. புதர்களுக்குப் பின்னால் ஒரு வேட்டைக்காரன் வில்லில் அம்பை வைத்துக்கொண்டு மானை குறிவைக்கிறார் என்று பார்த்ததும் ஏற்கனவே பதட்டமடைந்த மான் மேலும் பயந்துவிட்டது. அந்த இடத்தை விட்டு ஓட முயற்சி செய்யும்போது வலது பக்கமாக திரும்பி பார்த்தது. அங்கு ஒரு பயங்கரமான சிங்கம் புதருக்குள் பதுங்கி தாக்கத் தயாராக இருந்தது. மான் சுழன்று பார்த்தது. ஒரு பக்கம் வேட்டைக்காரன், மற்றொரு பக்கம் சிங்கம், மூன்றாவது பக்கம் காட்டுத்தீ, நான்காவது பக்கம் ஆழமான நதி. அது நீந்தக்கூட முடியாத அளவிற்கு ஆழமும் முதலைகளாலும் நிரம்பியது. அவ்வேளையில் இறப்பு நிச்சயமெனத் தோன்றியது. எங்கு பார்த்தாலும் மோசமான முடிவுகளே. அதற்காக மான் ஆழமாக சிந்திக்கத் தொடங்கியது. வெளியேற ஏதும் வழியில்லை. அப்போது மான் தன்னிடத்தில் ஒரு தீர்மானத்தை எடுத்தது. இப்போது என்னால் உயிர்காக்க முடியாது என்றால் பயந்து என்ன பயன்? இனி பயப்படாமல் மரணத்தையும் வீரமாக எதிர்கொள்ள வேண்டும். அதனால் பயத்தை விட்டுவிட்டு மான் அமைதியுடன் தண்ணீர் குடிக்கத் தொடங்கியது. எதையும் எதிர்பார்க்காமல் சிறிது நம்பிக்கையுடன் காத்திருந்தது. மான் தண்ணீர் குடிக்கும்போது வானத்தில் மின்னல் வெடித்தது. அதனால் வேட்டைக்காரனின் கை குலுங்கி அவரது அம்பு மானை அல்லாது சிங்கத்தைத் துளைத்தது. அம்பு காயத்தால் சிங்கம் வேட்டைக்காரனை பார்த்தது. உடனே சிங்கம் அவனைத் தாக்க ஓடியது. வேட்டைக்காரன் உயிர்காக்க ஓட சிங்கம் அவனைத் தொடர்ந்து ஓடியது. அந்த மின்னலுடன் கனமழை பெய்யத் தொடங்கியது. காட்டுத்தீ முழுவதும் அணைந்தது. மான் தண்ணீர் குடித்துவிட்டு வாயை உயர்த்திப் பார்த்ததும் அங்கு வேட்டைக்காரனும் இல்லை, சிங்கமும் இல்லை, தீயும் இல்லாமல் அமைதி இருந்தது. விளைவதற்குத் தேவையான தருணம் வந்துவிட்டது என்பதை உணர்ந்த மான் எந்த நேரமும் விரயமாக்காமல் அங்கிருந்து ஓடிச் சென்று ஒரு பாதுகாப்பான இடத்தில் சென்று 3 அழகான குட்டிகளைப் பெற்றது. இதேபோல 4 பக்கங்களிலும் சிக்கிக்கொண்டு எதுவும் நடக்க முடியாத நிலையில் இருப்போம். அப்படி நம்மைச் சுற்றி பிரச்சனைகள் நிறைந்திருந்தாலும் தைரியம் இழக்கக்கூடாது. எத்தனை சிக்கல்கள் வந்தாலும் பயப்படாமல் நேர்முகமாக எதிர்கொண்டு நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கையுடன் சிந்திக்க வேண்டும். ஏனெனில் ஒருமுறை நம்மிடம் நம்பிக்கை வந்துவிட்டால் எதையும் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கையும் தைரியமும் இருந்தால் வாழ்க்கையில் எந்தவிதமான சிக்கலையும் வெல்ல முடியும். இதுபோன்ற மற்றொரு கதையுடன் அடுத்த முறை உங்களைச் சந்திக்கிறேன். Subscribe to Jilly Billy Kids Universe!